ரைட். ஸோ நாம இப்ப 2015 வந்து கண்டெக்ஸ்ட் டயக்ராம் தொடர்பான சில வினாக்களை வந்து செய்து பார்ப்போம். இதுக்கு முதல் வந்து நாம ஒரு வினா செய்து பார்த்தோம், சரியா? ஸோ இப்ப நாம 2015 வந்து சில கடந்த கால வினாக்கள் தொடர்பான கேள்விகள் வந்து நம்ம இந்த 7வது அலகுல வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப முதலாவது வந்து தரப்பட்ட வினாவை வந்து தெளிவாக வாசிச்சு சில ஐடியாக்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், சரியா? அதுல நீங்க முதலாவது கண்டுபிடிக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, எது முறைமை என்ற ஒரு விடயத்தை வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? முறைமையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அதாவது எது சிஸ்டம்ங்கிற ஒரு விடயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு மீதியா வரக்கூடிய விடயங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வெளியக உள்பொருள், அதாவது எக்ஸ்டர்னல் என்டிட்டியாக இருக்கக்கூடும், சரியா? சோ இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நம்ம வினாக்களை வந்து தெளிவாக வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், ரைட்? முதலாவது பாருங்க என்னன்னு சொன்னா, கீழே விவரிக்கப்பட்டுள்ள நூலக முறைமையினை விளக்கும் சூழல் வரைபடத்தை வரைக. சரியா? ஒரு கண்டெக்ஸ்ட் டயக்ராம் உண்டு, அவங்க வரைய சொல்லியிருக்காங்க. உங்களை தரப்பட்ட டியூட்டை வந்து நீங்க கையில வைத்துக் கொள்ளணும், சரியா? வெளியக உள்பொருள்களையும் தரவு பாய்ச்சல்களையும் தெளிவாக குறிப்பிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எடுகோள்கள் ஏதும் இருப்பின் அவற்றை குறிப்பிடுக. ஸோ இப்ப நம்ம ஏதாச்சும் எடுகோள்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து நீங்க வரையக்கூடிய வரைபடத்துல வந்து குறித்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கணும், சரியா? சரி, இப்ப நாம கான்செப்டுக்குள்ள போவோம்னு சொன்னா, தேசிய தகவல் தொழில்நுட்ப நூலகம். சோ அவங்க பிராக்கெட்டுக்கு உள்ள தந்திருக்காங்க NITL சொல்லி சுருக்கமா தந்திருக்காங்க, சரியா? தனது பாவனையாளர்களுக்கு தொடரா முறைமையினூடாக நூலக தகவல் முறைவழியாக்க முறைமை, அவங்க பேர்லயே வந்துட்டு, சரியா? அதாவது LIPS சொல்லுவாங்க சுருக்கமா வந்து, அதாவது லைப்ரரி இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராசஸ் சிஸ்டம்ங்கிறத வந்து சுருக்கமா LIPS சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு இதுல விளங்கணும் என்னன்னு சொன்னா, LIPS சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஆன்லைன்ல வந்து புத்தகத்தை வந்து கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக அல்லது அதுல இருக்கக்கூடிய அங்கத்தவர்களை முகாமைத்துவம் செய்வதற்கும் அங்கத்தவர்களுக்கு வந்து இந்த இலத்திரனியல் புத்தகம், அதாவது புக்ஸ் மின் புத்தகங்களை வழங்குறதுக்கு என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்க முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, சிஸ்டத்தை வந்து அடையாளம் கண்டுகொள்ளணும். ஸோ அதுக்கு அதான் மெதுவா வாசிக்க, நீங்க எக்ஸாம்ல வேகமா வாசிச்சு எல்லாத்தையும் வந்து குறித்து நீங்க என்ன செய்யணும், வரையக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப தரவுகள் எந்த பக்கம் பாயுது, என்ன மாதிரியான விடயங்கள்ங்கிறத வந்து இந்த பந்தியில வந்து அவங்க தெளிவாக குறிச்சு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இப்ப LIPS அங்கத்தவர் ஆவதற்கு நபர் ஒருவர், அதாவது LIPSல வந்து ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு, சரியா, நபர் ஒருவர் NITL வந்து விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப ஒரு நபர் ஒருவர் இருக்காருன்னு, ஒரு நபர், அவர் வந்து என்ன செய்யறாரு, NITL வந்து விண்ணப்ப படிவத்தை என்ன செய்யணும்னு சொன்னா சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், NITL சொல்றதுனால அந்த லைப்ரரின்னு, அந்த லைப்ரரியில வந்து ஒரு ஃபார்ம் அண்ட் அவர் என்ன செய்யறாரு, ஃபில் பண்ணி கொடுக்கணும். எதற்காக ஃபில் பண்ணி கொடுக்கணும், அந்த LIPS சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் சிஸ்டத்துல, சரியா, தன்னை அந்த பதிவு செய்து ஒரு மெம்பராக மாறுவதற்கு அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஃபார்ம் ஒன்றை ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப NITL விண்ணப்ப படிவத்தை மதிப்பீடு செய்து அனுமதிக்கப்பட்டால் அதனை LIPS உள்ளீடு செய்யும். நிறைய நபர்கள் இருப்பார்கள் தானே, நிறைய பேர்சன்ஸ் நபர்கள் வந்து NITL வந்து விண்ணப்ப படிவத்தை கொடுப்பாங்க. அதுல எந்த விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த விண்ணப்ப படிவங்களை தான் அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த LIPSல வந்து என்ன செய்வாங்க, உள்ளீடு செய்வாங்க. விண்ணப்ப தரவை பதிவு செய்த பின்பு LIPS ஆனது ஒரு செயற்படுத்தல் குறியீட்டை NITL வழங்கும். சோ அப்ப அந்த நபர்கள் இருப்பாங்க தான், அந்த நபருடைய அனுமதிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை LIPSல வந்து பதிவு செய்யும் போது அந்த குறித்த அந்த நபருக்கான ஒரு செயல்படுத்தல் குறியீடு வந்து என்ன செய்யும் சொன்னா, அந்த LIPSல இருந்து ஒரு ஆக்டிவேஷன் கோட், ஒரு செயல்படுத்தல் குறியீடு வந்து NITL அந்த நூலகத்துக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா வழங்கப்படும். அந்த நூலகத்துல வந்து என்ன இருக்கும்னு சொன்னா, அந்த
கோடு இருக்கும், அந்த செயற்படுத்தல் குறியீடு அந்த கோடு இருக்கும். அதை என்ன செய்யணும்னு கேட்டா உரிய நபர் போய் அந்த கோடை வந்து வாங்கி எடுக்கணும். அதாவது NITL அதற்குரிய நபரிடம், அந்த உரிய நபரிடம் என்ன செய்யும் கேட்டா குறியீட்டை கையளிக்கும். இப்ப அந்த நபருக்கு வந்து செயற்படுத்தல் குறியீடு பெறப்பட்டதும் இப்ப நபர் என்னவா மாறுறாரு, அந்த LIPS அங்கத்தவராக மாறுறாருன்னு. அப்போ ஒரு நபருக்கு வந்து அந்த செயல்படுத்தல் குறியீடு, அந்த ஆக்டிவேஷன் கோடு வந்து கிடைச்ச உடனே இப்ப அவர் என்னவா மாறுறாருன்னு கேட்டா, இப்ப அவர் வந்து LIPS சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் சிஸ்டம், அந்த சாஃப்ட்வேர் இருக்கு தானே, அந்த சாஃப்ட்வேருக்குரிய ஒரு மெம்பரா இவர் மாறுறாரு. அந்த அங்கத்தவர் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த அவருக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு ஒன்று கிடைச்சிருக்கு தானே. இப்ப அந்த ஆக்டிவேஷன் கோடு LIPSக்கு என்ன செய்யறாரு, அந்த செயற்படுத்தி குறியீடை வழங்குவதன் மூலம் தனது பயனர் பெயர் கடவுச்சொல் என்பவற்றை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப அந்த அந்த நபர் வந்து அந்த அங்கத்தவர், இப்ப அவர் நபர் இல்ல அங்கத்தவர், LIPSக்குரிய ஒரு அங்கத்தவரா மாறிட்டாரு. இப்ப அந்த LIPSங்கிற அந்த ஆன்லைன் சாஃப்ட்வேரை வந்து அவர் ஓபன் பண்ணி அதுல என்ன கேக்குதுன்னா ஒரு ஆக்டிவேஷன் கோடு ஒன்று கேட்கும். அந்த கோடை வந்து அவர் கொடுத்த உடனே இவருக்கு என்ன வருதுன்னு கேட்டா, இவருக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இவருக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சிட்டேன்னு சொன்னா பாருங்க, அதன் பின்பு தனது பயனர் பெயர் கடவுச்சொல் என்பவற்றை LIPS பதிந்து, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி இப்ப என்ன செய்யலாம், மின் புத்தகங்கள், எலக்ட்ரானிக் புக்ஸ், இ புக்ஸை வந்து அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா. சரியா? அப்ப நமக்கு தெரியும், இப்ப LIPS சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் சிஸ்டத்துக்கு தான் இப்ப அவங்க என்ன செய்யணும் வேண்டாம், பதிவு செய்யணும். அப்ப இதுல எக்ஸ்டர்னல் என்டிட்டியாக வருகிறது யாரு, NITL சொல்றது. நபர் எல்லாம் வந்து யாருன்னு கேட்டா இந்த வெளியக உள்பொருளாக இருக்கும். கண்டெக்ஸ்ட் டயக்ராம்ல வந்து இப்ப நம்மளோட சிலபஸுக்கு வந்து எப்படி கேட்டா ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கும். அந்த சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற விடயங்கள் எல்லாம் வந்து நாம எக்ஸ்டர்னல் என்டிட்டியாக தான் எடுப்போம். ஏன்னு சொன்னா இப்ப நிறைய மாணவர்களுக்கு வந்து உண்மையா இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு பாடசாலையில வந்து ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர் அல்லது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படின்னு சொன்னா, பாடசாலைங்கிறது ஒரு சிஸ்டம் தானே, அவங்க சாஃப்ட்வேர் ஒன்றை யூஸ் பண்ணா அதுவும் சிஸ்டம் தானே, அப்ப எதை நாம சிஸ்டம் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து குழப்பமாகுது. ஸோ நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப பாடசாலை சிஸ்டத்துக்குள்ள வந்து கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறதா, இல்ல மெயினா வந்து எந்த சிஸ்டத்தை பத்தி பேசுறாங்க, எதுக்கு வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்றாங்கிற ஒரு கன்செப்டுக்குள்ள வரணும். அவங்க வந்து மெயினா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டா அந்த சாஃப்ட்வேர்ங்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் பதிவு செய்ய போறாங்க. மெயினா வந்து அப்படிதான் கேள்வியில் வரும். அப்ப அந்த சாஃப்ட்வேர்ங்கிற அந்த சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா இனி பாடசாலை எல்லாம் வந்து அந்த சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் என்டிட்டியா தான் நம்ம எடுப்போம். நபர்களாக இருந்தாலும் சரி, இனி வேற வேற விடயங்கள் எல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் என்டிட்டியா தான் எடுப்போம். விளங்க சொல்றது. ஏன்னா இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரியில இருக்கு தானே, ஒரு தேசிய தகவல் தொழில்நுட்ப நூலகம் சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரியில வந்து அவங்க ஆன்லைன் சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. இப்ப நமக்கு மறைமுகமா தெரியும் லைப்ரரிங்கிறது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் அது ஒர்க் ஆகும். அவங்க ஒரு ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. சரியா? அப்ப அந்த ஆன்லைன் சிஸ்டத்துல ரிஜிஸ்டர் பண்றதுக்கான வேலைகள் தான் நடக்குது. அப்ப அந்த ஆன்லைன் சிஸ்டத்தை தான் நாம இப்ப என்ன செய்ய போறோம், கான்டெக்ஸ்ட் டயக்ராம்ல ஒரு சிஸ்டமாக எடுத்தோம்னு சொன்னா இனி மீதியா இருக்கக்கூடிய லைப்ரரியா இருந்தாலும் சரி, பயனர்களாக இருந்தாலும் சரி, வேற வேற விடயங்கள் எல்லாம் எக்ஸ்டர்னல் என்டிட்டி அந்த சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுப்போம். சரியா? இப்ப இந்த செயற்பாட்டுக்கான நாம இப்ப ஒரு டயக்ராம் நம்ம வரைய ஆரம்பிச்சோம்னு சொன்னா, ரைட், இப்ப நீங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும் சொன்னா சிஸ்டத்தை நீங்க அடையாளம் கண்டுகொள்வீங்க தானே. சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னா LIPS. சரியா? இப்ப நிறைய பிள்ளைகள் வந்து LIPS முறைமை என்றும் எழுதுவதுண்டோ, ஆனா இப்ப நம்ம LIPS என்று எழுதுவது நமக்கு சிறந்ததாக இருக்கும். இப்ப நீங்க அடுத்த விடயத்தை பார்த்து கொள்ளுங்க. LIPSங்கிறது தான் நம்ம இப்ப என்னது ஒரு சிஸ்டம். இப்ப அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப NITL என்று சொல்றது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி. அப்ப அதை நாம என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு வெளியக உள்பொருள், ஒரு நீள் வட்ட வடிவத்துக்குள்ளேயே அதை நம்ம அதை குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து NITL நூலகம் இப்படி எல்லாம் அந்த எழுத பார்ப்பாங்க. ஸோ நம்ம அந்த பொருத்தமா நம்ம எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அடுத்த வந்து பாருங்க, இன்னொரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி யார் இருக்காருன்னு சொன்னா நபர்.
சரியா? இப்படி நீங்க என்ன செய்யணும் கேட்டா, உங்களுக்கு அந்த ஆரம்பத்துல பேசிக்கான ஒரு ஐடியாக்களை வந்து இந்த பந்தியை வாசிக்கும் போது அந்த ஐடியாக்களை நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லித்தான் நீங்க அந்த தரவு பாய்ச்சல் டேட்டா வந்து எந்த பக்கம் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லி நீங்க குறிச்சு காட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க, அங்கத்தவர் ஆவருக்கு நபர் சரியா, நபர் NITL-க்கு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப இந்த நபர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, NITL-க்கு வந்து என்னத்தை கொடுக்காரு, ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுக்காரு. ஆனா நமக்கு பேசிக்கா தெரியும், வெளியக உள்பொருள் இருந்து இன்னொரு வெளியக உள்பொருளுக்கு தரவு பாய்ச்சல் நடைபெறும் போது அதை நாம் என்ன செய்வோம், புள்ளிக்கோட்டினால் அதை வகை குறிக்க கூடியதாக இருக்கும். சோ அப்ப நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து நபர் வந்து என்ன செய்யறாரு, NITL-க்கு வந்து அங்கத்தவர் விண்ணப்பம், அதாவது அந்த LIPS-ல அங்கத்தவராக மாறுவதற்கு விண்ணப்ப படிவத்தை வந்து என்ன செய்யறாரு, NITL-க்கு வந்து வழங்குறார். இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, விண்ணப்ப படிவம் என்று போட்டாலும் சரிதான், அங்கத்தவர் விண்ணப்பம் என்று சொல்லி போட்டாலும் சரிதான். ஏன்னா அவர் அங்கத்தவர் ஆவதற்குத்தானே அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுக்காரு. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த அங்கத்தவர் விண்ணப்ப படிவத்தை வழங்குதல் சரி, அப்புறம் இந்த நீண்ட சொற்களாக எழுத பாக்குறாங்க. சரியா? சோ அப்ப நாம என்ன செய்யணும்னு கேட்டா, இப்படி நாம பாருங்க அந்த வினை சொற்கள் எல்லாம் இல்லாம பாருங்க அங்கத்தவர் விண்ணப்பம் சரி, நாம அந்த சொற்களை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த SSIDM சொல்லக்கூடிய அதுல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடிப்படையில தான் நம்ம இதெல்லாம் வரைவோம். சோ அடுத்து நீங்க என்ன செய்வீங்கன்னா, இப்ப அங்கத்துவ படிவத்தை வந்து கொடுத்தது பிறகு இப்ப NITL என்ன செய்யணும்னு கேட்டா, விண்ணப்ப படிவத்தை மதிப்பீடு செய்து அனுமதிக்கப்பட்டால் அதனை என்ன செய்யறாங்கன்னா LIPS-க்கு உள்ளீடு செய்யலாம். அப்ப NITL வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, நிறைய விண்ணப்ப படிவம் வருகுது, அதுல அனுமதிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை தான் எங்க கொண்டு போய் லோட் பண்றாங்க, LIPS-ல வந்து லோட் பண்றாங்க, அது உள்ளீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, NITL இருந்து அங்கத்தவர் விண்ணப்பம் அனுமதிக்கப்படல் சரியா, அனுமதிக்கப்பட்டால் என்று போட்டால் நமக்கு சிறந்ததாக இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து இந்த அனுமதிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் தான் எங்க போகுதுன்னு கேட்டா LIPS-க்கு வந்து உள்ளீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், அனுமதிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் இப்படியும் நீங்க எழுதலாம். இந்த பொருத்தமான சொற்களை வந்து நீங்க அந்த இடத்துல என்ன செய்யணும்னா எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? சோ அடுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, விண்ணப்ப தரவினை பதிவு செய்த பின்பு LIPS ஆனது அந்த செயல்படுத்தல் குறியீட்டை, அதாவது ஆக்டிவேஷன் கோட், அப்ப அந்த ஆக்டிவேஷன் கோடை வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா NITL-க்கு வழங்கும். இந்த LIPS-ல இருந்து ஒரு ஆக்டிவேஷன் கோடு வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த NITL-க்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதை குறித்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும்னு. அப்ப என்ன நடக்குது, LIPS-ல இருந்து ஒரு செயற்படுத்தல் குறி வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, NITL அதற்குரிய நபரிடம் இக்குறியீட்டை கையளிக்கும். அப்ப உரிய நபருக்கிட்ட என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த செயற்படுத்தல் குறியீடு இருக்கு தானே, அந்த செயற்படுத்தல் குறியீடை வந்து உரிய நபருக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். சோ நாம ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம், அந்த கோடுகள் வந்து இப்படி நாம நேரா தான் நீங்க எழுத வேண்டி இருக்கும். சரியா? இப்படி அந்த சாட்சி எழுதுவதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த கோடுல வெட்டின மாதிரி எழுதுறதும் தடை செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, நான் எழுதி போட்டு இப்படி கோடை வந்து இப்படி சரி ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி போட்டு அந்த கோடுகளை வந்து இப்படி இப்படி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எத்தனை தடவை சொன்னாலும் அது அந்த பிள்ளைகளை வந்து திருத்துறதே இல்லை. சரியா? ரைட். பாருங்க, இங்க டாட் கோடால நாம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்தது பாருங்க. அப்ப NITL அதற்குரிய நபரிடம் கையளிக்கும் என்று கொடுத்துருக்கோம். இப்ப செயல்படுத்தல் குறியீடு பெறப்பட்டதும் அந்த நபர் LIPS ஒரு அங்கத்தவராக மாறுறாரு. சரியா? பட் செயல்படுத்தல் குறியீடு கிடைச்ச உடனே இப்ப யாரு, இப்ப அவர் நபர் இல்லை, இப்ப LIPS ஒரு அங்கத்தவராக மாறுறாரு. சரியா? இப்ப அங்கத்தவர் என்ன செய்யறாரு, LIPS-க்கு தனது செயற்படுத்தல் குறியீடு, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயற்படுத்தல் குறியீடு இருக்கு தான் ஆக்டிவேஷன் கோட், அதை வந்து LIPS-க்கு வழங்குறாரு. ரைட்? இப்ப நீங்க அதை என்ன செய்யணும்னு சொன்னா குறித்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட்? செயல்படுத்தல் குறியீடை வந்து என்ன செய்யறாரு, அந்த
எல்ஐபிஎஸ்க்கு வழங்கலாம். எல்ஐபிஎஸ்க்கு செயல்படுத்தல் குறியீடை வழங்குவதன் மூலம் என்ன செய்யுது, எல்ஐபிஎஸ் அந்த பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் என்ன செய்யுதுன்னா பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த செயல்படுத்தல் குறியீடை எல்ஐபிஎஸ்க்கு வழங்கினதுக்கு பிறகு அங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்ன செய்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதை நாம என்ன செய்யலாம்னா இதுல குறிச்சு காட்டணும். சரியா? இப்ப பயனர் பெயர் பிளஸ் கடவுச்சொல் இங்க நமக்கு எங்க இருந்து கிடைக்குது, இங்க இருந்து கிடைக்குது. இப்ப யூசருக்கு என்ன நடக்குது, இப்ப அவருக்கு பயனர் பெயர் கடவுச்சொல் கிடைச்சிட்டு தானே, அதன் பின்பு தனது பயனர் பெயர் கடவுச்சொல் என்பவற்றினை எல்ஐபிஎஸ் பதிந்து இப்ப என்ன செய்யறாரு, மின் புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். அவருக்கு இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சிட்டு தானே, இப்ப என்ன செய்யலாம் கேட்டா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அந்த எல்ஐபிஎஸ்ல போய் அவரு டைப் பண்ணணும், பதியணும். பதிஞ்சதுக்கு பிறகு இப்ப எல்ஐபிஎஸ்ல இருந்து என்ன கிடைக்குதுன்னு சொன்னா பாருங்க, எல்ஐபிஎஸ்ல இருந்து இப்ப என்ன கிடைக்குதுன்னா அதுல இருந்து அவரை மின் புத்தகங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் என்ன நடக்குது. இப்ப மேலே தரப்பட்ட அந்த ஒரு பந்திக்கான ஒரு வரைபடம், அதாவது கண்டெக்ஸ் டயக்ராம நாம குறிப்பிடலாம். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப எடுகோள்கள் தொடர்பான சில விடயங்கள் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதற்கு நாம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா?